ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல் பாதி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபைனலி ஃபிட் ஷேக் டேயில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து 1 வீக்காக வந்து சைனீஸ் காலர் வித் ஆப்பிள் கட் டாப்ஸ் தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இதுக்கு ஒன் வீக் தேவையா அப்படின்னு கேட்கலாம். பட் ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே வந்து பிகினர்ஸ். ஸோ வந்து ஒரு காலர் வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் இல்லாமல் ஆப்பிள் கட் இது எல்லாமே வந்து எங்களுக்கு கஷ்டம் தான். அதுவும் இல்லாமல் அந்த ஃபேப்ரிக்கில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டக் இந்த மாதிரி மைன்யூட் டீட்டெயிலிங் ஒர்க்ஸ்லாம் நிறைய கொடுத்தனால ஒரு பிகினராக இருக்கும்போது ஒரு 1 வீக் ஓகே தான். ஸோ அதனால தான் 1 வீக் ஆச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் தான் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு சாஃப்ட் காட்டனில் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து ஆரஞ்சு கலரில் ரொம்ப பிடிச்சனால பேண்ட்டுக்கும் சேர்த்து இதை ஒரு கோட் செட்டாக பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் போய் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே நான் டாப்ஸ் வந்து செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்பட்டது வந்து 1.5 மீட்ரு. கீழே பேண்ட்டுக்கு எனக்கு பெலாசோ பேண்ட்டுக்கு தேவைப்பட்டது பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா மீட்டர்ஸ் தேவைப்படும். பட் எனக்கு நான் ஷார்ட்டாக இருக்கிறனால எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா உடம்பா இருக்கீங்கன்னா நீங்கள் டாப்ஸுக்கே வந்துட்டு ஒரு 2 மீட்டர்ஸ் வச்சிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் தைக்கலாம். பேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மீட்டர் இருந்தால் நல்லா தைக்கலாம் உங்களுக்கு பெலாசோ பேண்ட்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் ஆச்சு. என்னென்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாப்ஸ் வந்து நல்லா வந்துருந்துச்சு. அதில் ஸ்பேஸ் டக் கொடுத்துருந்தோம். கீழே ஆப்பிள் கட்டு சைனீஸ் காலர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பெலாசோ பேண்ட் தைச்சிருக்கேன். எனக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஃபிட்டிங் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு போடலாம் அப்படிங்கும்போது பேண்ட் வந்து சுத்தமாக உள்ள ஏறல. ஏன்னா நான் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருந்தேன். என்னோட இது ஹிப் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம -6 பண்ணோம்னா நம்ம வந்து எலாஸ்டிக் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் எடுத்து வைக்கணும். ஸோ நான் 28 கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ இது வரைக்கும் எல்லாத்தையுமே 28 தான் நான் பண்ணியிருக்கேன். நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்பு வந்து உள்ளேயே ஏறல அந்த பெல்ட்டு அப்படியே நின்றுச்சு. பிகாஸ் அதில் எலாஸ்டிக்கு கொடுத்தனா அதனால் நல்லா டைட் ஆகிடுச்சு. சுத்தமாக மேலேயே ஏறல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா காட்டுறேங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ரோப் வச்சுட்டேன் நான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே அந்த ஃபுல் ஹிப் ரவுண்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரோப் வச்சுட்டேன். ஸோ இதுதான் அதுக்கு முன்னாடி அடித்த எலாஸ்டிக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரஷ்டாக வச்சு பின்னாடி ஃபுல்லாக கேதரிங்ஸ் கொடுத்து முன்னாடி ப்ளைனாக கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து இதை பிரிக்கிறது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். பிகாஸ் வந்து எல்லா லேயரும் பிரிக்கணும். அந்த நீட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிரிச்சிட்டேன். ஸோ நீங்கள் யாராவது ஏதாவது தப்பு செஞ்சிங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு ஹோல் கார்மெண்ட்டையும் தூக்கி வீசிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபிட் ஷேக். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் சொல்லியிருந்தேன் என் ஃபேஸுக்கு வந்து ஆரஞ்சு நல்லா சூட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. இது வந்து லூஸ் ஃபிட் கார்மெண்ட் தான், டைட்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.